பதிவு வச்ச விஜய் அண்ணாவுக்கு வாழ்த்துக்கள். என்னோட ஒரே கான்செப்ட் என்னன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க. இந்திய கடன் அடைக்கிறதுக்காக ஜனாதிபதிக்கோ ஆளுநருக்கோ ஒரு மெயில் மாதிரி அனுப்பி ஒரு அமௌண்ட் அனுப்பி விட்ருப்பீங்க. அதை வச்சு உங்களுக்கு சிறந்த தமிழ்னு ஒரு விருது கொடுப்பாங்க. அந்த விருதுக்காக நான் பேசலை. பட் என்னால் முடிஞ்சதை இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்குன்னு தெரியுது, புரியுது. பட் நீங்கள் ஏகப்பட்ட அறிவு போட்டிருக்கீங்க. அதெல்லாம் இயற்கையிலே சாத்தியமா இல்லையான்னு ஆப்போசிட் பார்ட்டிங்கெலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீங்கள் சொன்னதை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதனால் என்னால் இன்றைக்கி முடிஞ்சது, நான் வேலையில் இல்லை, வேலைக்கு போனேன்னா என்னால் முடிஞ்ச உதவி இது வரைக்கும் பண்ணல. நீங்களாம் பண்ணணும் ஆசை இருக்குது. உங்களை நம்பி பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதனால் இந்த மாதம் என்னால் முடிஞ்சது ஒரு 500 நான் அனுப்பிவிட்றேன். ஆனால் எனக்கு எப்படி அனுப்பணும்னு தெரியல. அதுக்கான வாய்ப்பு இணையதளத்தில் இல்லை. அதனால தான் அந்த வீடியோ நான் போடுறேன். இதே மாதிரி என்னைய மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் உதவுறவங்க யாராக இருந்தாலும் பண்ணலாம். எல்லாம் பலன் அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. பலன் அடையலாம் கிடையாது. பலன் அடைஞ்சாலும் முடிஞ்சால் பண்ண முடியும். அவங்கவுங்க வாங்குகிற சம்பளத்தில் அவங்களுக்கு ஒரு பேசல் வேணும். ஆனால் இது ஏதோ ஒரு பர்சன்டேஜ் நம்ம கவர்மெண்ட் எல்லாருக்கும் பண்ணலாமே, தப்பு இல்லையே. இல்லைண்ணா விஜயண்ணா ஒரு பாலிசி தான். நீங்கள் தமிழில் நான் ஃபாலோ பண்ணுறது, நான் உங்களுக்காக நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் நம்புகிறேன். என்கிட்ட 500 ரெடி. ஆனால் எப்படி பே பண்ணணும்னு தெரில. அதுக்கான வழிமுறை கவர்மெண்ட் பண்ணி கொடுத்தா நான் பே பண்ணுறேன். ஆளும் நான் தான். ஓகேவாண்ணா? வாழ்த்துக்கள். கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுங்கன்னு நம்புகிறேன். நம்பி தான் ஓட்டு போட்டுருக்காங்க நம்மளுங்க. எல்லாத்தையும் காப்பாற்றிருங்க. பார்த்துக்கலாம். வாழ்த்துக்கள்.